சரி, இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடுவோம். எல்லாருமே அர்ப்பணித்து இன்றைக்கு பேசப்பட போகிற வார்த்தைகள் நம்மளுடைய செவியில் மாத்திரமில்லை, நம்மளுடைய உள்ளத்திலையும் அது பேச வேண்டும். இன்றைக்கு யாருமே கடினமுள்ள ஒரு இருதயத்தை கொண்டவர்களோ இல்லை என்றால் வார்த்தைக்கு விரோதமாகவும் காணப்படக்கூடாது. இன்றைக்கு உண்மையாகவே கர்த்தர் நம்மளுடைய சபையை இந்த கடைசி நாளில் ஒரு விசேஷித்த விதமான செய்திகளை கொடுத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மட்டுமே நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படியாக அர்ப்பணித்து, ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார். இன்றைக்கு ஏசப்பாவை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் நாங்கள் உண்மையான பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். ஏசப்பா கரை திரை இல்லாத ஒரு சபையை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியை எடுத்துக்கொள்வதற்காக ஏசப்பா வருகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு, ஏசப்பா இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் எங்களை போல அநேக சபைகளை நீர் தெரிந்து கொண்டு இருக்கிறீர் ஏசப்பா. ஒவ்வொரு சபையிலும் இப்படி தான் பேசுவீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. அதன்படியாக எங்களுடைய பிள்ளைகள் யாவரும் வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையாக அர்ப்பணித்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா சீக்கிரமாக வரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி ஒரு தொடர்ச்சி தான். ஆமாம், சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு 4 வாரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கிறதா? இப்போ பாருங்க, சங்கீதம் புஸ்தகம் நான் ஏற்கனவே சொன்ன உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மொத்தமாக 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலேருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் நம்பிக்கை டிவிலையும் கொடுத்து விட்டேன், சபையிலையும் அநேக செய்திகளை கொடுத்து விட்டேன். முழுமையாக இயேசு கிறிஸ்து யார், இந்த இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனா இல்லை என்றால் பிதாவாகிய தேவன் தானா என்ற அநேக ரகசியங்களை தாவீது அவருடைய தீர்க்கதரிசன புஸ்தகமாகிய அந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் மகத்துவமான தீர்க்க தரிசனங்கள். அதன் பிறகு நிஜமாகவே நானே இந்த 42ஆம் அதிகாரத்தில் இந்த 2ஆம் பாகம் 42லேருந்து 72, இதை நான் முதலாவது தடவை நான் அநேக தடவை வாசித்திருக்கிறோம். இதை நானே வாசித்திருக்கிறேன். இது நிஜமாகவே இதில் என்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்க முடியும் என்று நினைத்து பார்க்குற நேரத்தில் தான் கர்த்தர் பாருங்க, அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாமே சபையில் அதன் நேரத்தில் நேர்த்தியாக அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதன்படியாக இந்த முழு பாகத்திற்கும் நான் சொல்லுகிறேன், 1-2 புத்தகங்கள் அல்ல. யாரும் தூங்காதீங்க. ஆமாம், 1-2 புத்தகங்கள் அல்ல. இந்த 42ஆம் அதிகாரத்திலேருந்து 72ஆம் அதிகாரம் 30 அதிகாரங்களும் தாவீது கடைசி காலத்தை குறித்து வரிசைப்படுத்தி அழகாக எழுதியிருக்கிறார். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் நான் இல்லை ஒன்றும் தப்பு கிடையாது, நான் வேணால் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன். இது எல்லாத்தையும் நான் ஏனென்றால் இதை கண்டிப்பாக உங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நான் செய்தி முடிந்த உடனே முழுவதுமாக நான் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புகிறேன். அப்போ பாருங்கள், இந்த 42லேருந்து 72 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. எப்படி கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படி என்று சொல்லி கடைசி 72ஆம் அதிகாரத்தில் மேசியாவுடைய ராஜ்யத்தை குறித்தும் மேசியாவுடைய வருகை குறித்தும் கடைசி காலத்தில் புதிய பூமியில் மேசியா நம்மளை ஆளுகை செய்வார் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தில் முடித்திருக்கிறார். நிஜமாவே ரொம்ப ஆச்சரியம்தான். இதெல்லாம் தாவீதே உணர்ந்து எழுதினாரா என்று தெரியாது. அதன்படியாக பாருங்க, ஏற்கனவே நம்ம 48ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது எழுதியிருக்க நம்ம 42. இங்கே பாருங்க, எல்லாம் இங்கே கவனமாக பாருங்க. அப்புறமா நான் இந்த காரியத்தை எல்லாத்தையும் நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன். அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் அந்த சங்கீத புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து நீங்கள் அதுக்கப்புறம் அறிந்து கொள்ளுங்க. 42ஆம் அதிகாரம் ஒரு 5 நிமிடம் ஆகும். இதை நான் முழுவதுமாக உங்களுக்கு சொல்றதுக்கு. இங்கே மட்டும் பாருங்க, பைபிளை பார்த்தோன்னா ஒன்றும் புரியாது. 42ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி நீடிய பொறுமையோடும் மற்றும் நிந்தனை மத்தியில் நாம் வாழ வேண்டும் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் 43ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வருகைக்கும் அவருடைய ரட்சிப்பிற்கும் நாம் அழைப்பு விடுகிறதை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அதன் பிறகு 44ஆம் அதிகாரத்தில் தேவனோடு உடன்படிக்கை செய்த ரட்சிப்பை
நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், கடைசி நாள் பரியந்தம் எப்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தாவீது தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறார். 45ஆம் அதிகாரத்தில் தான் ரகசிய வருகை, மணவாளனும் மணவாட்டியும் சந்திக்கிற அந்த நாள், அதான் ரகசிய வருகை நாளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். 46ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் கையில் அகப்பட்ட யூதர்கள் எப்படி 3.5 வருஷம் பிறகு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து எழுதியிருக்கிறார். 47ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நாம் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு பிறகு அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை நம்மளுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணார் அல்லவா, அந்த ஜீவ கிரீடத்தை பெறுகிற நாளை குறித்து தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறார். 48ஆம் அதிகாரத்தில் நாம் ஏசப்பாவோடு புதிய எருசலேமில் நாம் அவரோடு வாழ போகிற அந்த 1000 வருஷத்தையும் அந்த ஆளுகையையும் குறித்து அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 48ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே 2 தடவை பார்த்தாச்சு, 2 செய்திகளை பார்த்தாச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு எங்க ஞாபகம் இருக்கும்? எல்லாம் மறந்து போயிருப்பீங்க, அப்படி தானே? நான் தான் சொல்லி எல்லாம் அழகாக வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஞாபகம் இருக்கா அந்த செய்தி? இன்னைக்கு அநேகர் எப்படி போதித்து கொண்டிருக்கிறாங்க? 3.5 வருஷம் சபை கண்டிப்பாக இந்த பூலோகத்தில் இருக்கணும், இந்த உபத்திரவ காலத்தில் இருக்கணும்னு சொல்லி போதிக்கிறாங்க. ஆனால் தாவீது எழுதின தீர்க்கதரிசனப்படியாக அப்படி இல்லவே இல்லை. ஏனென்றால் மணவாளனும் மணவாட்டியும் உபத்திரவ நாளுக்கு முன்பதாகவே சந்தித்து விடுகிறார்கள். புரிகிறதா இல்லையா? அப்படி என்றால் நம்மளுக்கு 7 வருஷம் உபத்திரவத்திற்கு முன்பதாகவே ஏசப்பாவுடைய ரகசிய வருகை வரும். ரகசிய வருகை வந்த மாத்திரத்திலேயே அப்படியே அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் தொடங்கிவிடும். புரிகிறதா இல்லையா எல்லாருக்கும்? ஹல்லேலூயா. அப்பப்பன்னு சொல்லுங்க, ஒரு ஆமேன் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். சரி, இதன் பிறகு பாருங்க, இதன் பிறகு 49ஆம் அதிகாரத்திலிருந்து 72ஆம் அதிகாரம் வரைக்கும் தாவீது நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், எப்படி பாவ மன்னிப்பை பெற வேண்டும், நாம் எப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும், உலகம் எப்படிப்பட்ட காரியம் எப்படிப்பட்ட தோற்றத்தின்படியாக காணப்படும் என்று எழுதுகிறார். அது மாத்திரமில்ல, அருமையாக கடைசியில பாருங்க 72ஆம் அதிகாரத்தில் நாம் ஏசப்பாவோடு வாழ போகிற அவருடைய ராஜ்யத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக எழுதி முடிக்கிறார். அந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய ஜெபங்கள் இதுடன் முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கும் 72ஆம் அதிகாரம் கடைசி இல்லை. அப்பொழுது பாருங்க, நான் சொல்லுகிறேன், இங்கே கவனமாக பாருங்க. அப்படி என்றால் 49ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் பாருங்க, கர்த்தருடைய நாளுக்கு முன்பதாக எவைகளை நீதிமானையும் துர்மார்க்கரையும் அழித்து விடும் என்பதை எச்சரிக்கையாக எழுதியிருக்கிறார். 49ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அழிவிற்குள்ளாக தள்ளுவது என்னது, தேவனுடைய பிள்ளைகளை எது அழித்து விடும் என்பதை எச்சரிக்கையாக எழுதுகிறார். 50ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கர்களை எது அழித்து விடும் என்பதை எச்சரிக்கையாக எழுதுகிறார். அதன் பிறகு பாருங்க 51ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளும் துன்மார்க்கர்களும் எப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் ஜெபத்தை ஏறெடுத்து தேவனிடத்தில் மறுபடியும் கிட்ட சேர வேண்டும் என்பதை தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறார். அதன் பிறகு பாருங்க 52ஆம் அதிகாரத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் வரைக்கும் நீதிமான்களும் துன்மார்க்கர்களும் மற்றும் இஸ்ரவேலர்கள் மீதும் கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகள் எப்படி இருக்கும். அதான் பாருங்க 52ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் என்னத்தை செய்வார் என்று அங்கு தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறார். 53ஆம் அதிகாரத்தில் மதிகேடனுடைய முடிவு என்னதாக இருக்கும். தேவனே இல்லை என்று சொல்கிறான் பார்த்தீங்களா, ஒரு மதிகேடன், அவனுடைய முடிவு என்னதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு அதே 53ஆம் அதிகாரத்தில் கடைசியில் இஸ்ரவேலின் சிறையிருப்பை எப்படி அவர் மறுபடியும் திருப்புகிறார். இதெல்லாமே பாருங்க தாவீதின் காலத்துக்கே கிடையாது, எல்லாமே கடைசி காலத்திற்குரிய தீர்க்க தரிசனங்கள். அதன் பிறகு பாருங்க 54ஆம் அதிகாரத்திலிருந்து 57ஆம் அதிகாரம் வரைக்கும் முழுவதுமாக ஜெபங்கள். எப்படிப்பட்ட ஜெபம்னா, 54ஆம் அதிகாரத்தில் ஒடுக்கிறவர்களின் கையிலிருந்து
நாம் எப்படி விடுதலையாக்கப்பட வேண்டும், எப்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். 55ஆம் அதிகாரத்தில் பாருங்க, சிநேகிதரின் துரோகத்தை குறித்த ஒரு ஜெபம். எப்படின்னா நம்ம நம்பியிருப்போம்ல அநேகரை, அவர்களே நம்மளை காலவாரி விட்டுருவார்கள். அப்படிப்பட்ட துரோகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும். 56ஆம் அதிகாரத்தில் பாருங்க, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விலக்கி விடுவிக்கும்படியான ஒரு ஜெபத்தை குறித்து எழுதுகிறார். அதன் பிறகு 57ஆம் அதிகாரத்தில் சத்துருக்களுக்கு எப்படி நாம் விலகி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை அவர் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். அப்படின்னா அந்த 4 அதிகாரமும் ஜெபம் தான் முழுவதுமாக. எப்படி நம்ம கடைசி காலத்தில் ஜெபத்தின்படியாக நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அதன் பிறகு பாருங்க, 58ஆம் அதிகாரத்திலிருந்து 59ஆம் அதிகாரம் துன்மார்க்கர்களுடைய நியாயம் தீர்ப்பை குறித்து எழுதுகிறார். துன்மார்க்கனுடைய நியாயம் தீர்ப்பு எப்பொழுது வரும்? 7 வருஷ உபத்திரவ காலத்தில் தான் வரும். அப்படித்தானே? அந்த நியாய தீர்ப்பை குறித்து எழுதுகிறார் பாருங்க. 58ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கனுக்கு வரும் நீதியான நியாய தீர்ப்பை குறித்து எழுதுகிறார். அப்படி என்றால் துன்மார்க்கனை குறித்து நீதியான நியாய தீர்ப்புனா நீ செய்தது நல்லதா தவறா என்று அவனை நியாயம் தீர்க்கிற தேவனாக காணப்படுகிறார். 59ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இதுக்கு எல்லாமே வாஷ் அவுட் கேஸ். முழுவதுமாக அவங்களுடைய வாழ்க்கையே துன்மார்க்கத்தனமாக வாழ்ந்தவர்களுக்கு நிச்சயமான ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்கு. அதை நான் சொன்னேன் ஏற்கனவே. அந்த துன்மார்க்களை என்ன பண்ணுவார்? கர்த்தர் தள்ளி விடுவார், ஆச்சாரியப்படுத்த மாட்டார். நியாய தீர்ப்பு நாளில் அவங்க அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாகவே வரமாட்டார்கள். அவங்களெல்லாம் என்ன பண்ணுவார்? அவங்களாம் ரொம்ப ஓவர் துன்மார்க்கத்தை செய்தபடினால அவங்களை நிச்சயமாக நியாயம் தீர்த்து விடுவாராம். அப்படியே அழிவு தான், அவ்வளவுதான். நியாயம் தீர்ப்பே கிடையாது. மரித்த மாத்திரத்திலே அவங்களை என்ன பண்ணிட்டார்? தள்ளி விட்டார். ஏற்கனவே ஒரு வசனம் நான் காட்டி இருக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வரும். 3 கூட்டத்திற்கு நியாயம் தீர்ப்பு செய்கிறார். ஒன்று நல்லவர்கள், அவங்களுக்கு வெறும் பரிசு கொடுக்கிற நாள். 2ஆம் என்னது? துன்மார்க்கர்கள், அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பே கிடையாது, தள்ளி விடுவார். 3வது கூட்டம் யாரு? அறியாமையில் இருந்தவர்கள். அறியாமையில் இருந்தவர்களுக்கு தான் அவன் துன்மார்க்கனா இல்லையா என்று 58ஆம் அதிகாரத்தில் அந்த நியாய தீர்ப்பை குறித்து தான் எழுதுகிறார். 59ஆம் அதிகாரத்தில் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட். உனக்கெல்லாம் நான் நியாயம் தீர்த்து என் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அவங்களை அப்படியே அழித்து விடுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி என்றால் துன்மார்க்கனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. அதன் பிறகு 60ஆம் அதிகாரத்திலிருந்து 61ஆம் அதிகாரம் மறுபடியும் பாருங்க, அவர் இஸ்ரவேலை எப்படி சீர்படுத்துகிறார். அப்ப பாருங்க, 60ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் சீர் பொருந்தலுக்கும் தேவனுடைய தயவுக்கும் ஏறெடுக்கும் ஜெபம். 61ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நித்திய அடைக்கலம் எப்படி வரும் என்கிற ஒரு நிச்சயமும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். எல்லாமே பாருங்க, அழகா சீக்வன்ஸ்ல அழகாக எழுதுறாரு பாருங்க. கடைசி காலத்தில் எப்படி இருக்கும், எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது துன்மார்க்கனுக்கு தண்டனை, அதுக்கப்புறம் நீதிமானுக்கு அப்புறமா வருவார். அதன் பிறகு பாருங்க 62ஆம் அதிகாரம். இது அழகான ஒரு காரியம். இந்த நாள் வரும் மட்டும், இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வரும் மட்டும், கர்த்தருடைய நாள் வருகை மட்டும் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை 62ஆம் அதிகாரத்திலையும் 63ஆம் அதிகாரத்திலும் எழுதியிருக்கிறார். 62ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தேவனால் வரும் ரட்சிப்புக்காக அமெரிக்கையாக நம்ம காத்திருக்கிற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படிதானே? நம்ம எல்லாருமே ஏசப்பாடைய வருகைக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? ஆனா பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதாங்க தாவீது சொல்கிறார். அதன் பிறகு 63ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க நாம் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் என்னதென்றால், ஒரு நாள் ஏசப்பாவோட நம்ம கூட சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். அந்த ஐக்கியத்திற்காக ஏறெடுக்கிற ஒரு ஜெபத்தை அங்கு எழுதிவிட்டு, அதன் பிறகு பாருங்க அழகாக 64ஆம் அதிகாரத்திலையும் 65ஆம் அதிகாரத்திலையும் இந்த நாள் நீங்க பொறுமையோடு நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனாலும் இந்த பொறுமையோடு கடைபிடிக்கிற நாளில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டாகும். என்ன உண்டாகும்? பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் உண்டாகும், குறைவுகள் காணப்படும், மரணத்தை சந்திக்க நேரும்.
அப்படி இருக்கிற வேலைகள் எப்படி இருக்கணும் என்று அங்க சொல்கிறார் பாருங்க. 64ஆம் அதிகாரத்துல துன்மார்க்கர்கள் ஒடுக்கினாலும் இவ்வுலகத்தில் நாம் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் வழியை காட்டி கொடுக்கிறார். கர்த்தருடைய நாள் வரும் மட்டும் நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, அப்படிதானே? ஆனால் நம்மளை துன்பப்படுத்தினாலும் நாம் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். 65ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ரட்சிப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் நாம் தேவனுக்கு செலுத்த போகிற துதிகளை குறித்து அவர் எழுதுகிறார். ஏனென்றால் ரட்சிப்பு சீக்கிரமாக வரப்போகிறது, அந்த பராமரிப்பு சீக்கிரமாக வரப்போகிறது. 66ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, பூர்வ காலத்தில் தேவன் செய்த அற்புதங்களையும் கிரியைகளுக்கும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காகவும் அவரிடத்தில் நாம் செலுத்துகிற துதிகளை தாவீது எழுதுகிறார். பூர்வ காலத்தில் எப்படி தேவன் இஸ்ரவேலர்களை விடுவித்தாரோ அதே போல இன்றைக்கும் கடைசி நாளில் நம்மளை விடுவிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அந்த விடுவிப்பிற்காக ஏறெடுக்கிற ஜெபத்தையும் துதிகளையும் ஏறெடுக்கிறார். 67ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை குறித்து துதிகளை ஏறெடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அவருடைய நியாய தீர்ப்பு சரியான நியாய தீர்ப்பாக இருக்கும் என்று தேவனை துதிக்கிற ஒரு நியாய தீர்ப்பை அங்க தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். அதன் பிறகு 68ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சேனை எப்படி இருக்கும் என்று சொல்லி எழுதுகிறார். தேவனுடைய நாமம் என்னது, தேவனுடைய பர்வதம் எப்படி இருக்கும், தேவனுடைய ரதங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலர்களுக்காக கர்த்தர் எப்படி யுத்தம் செய்ய போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். எல்லாமே பாருங்க, அழகாக ஒரு சீக்வன்ஸ்ல வருது பாருங்க. அதன் பிறகு இஸ்ரவேலருடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும். ஏசாப்போடைய சேனை ரெடியா இருக்கு, இஸ்ரவேலர்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும். அதான் இஸ்ரவேலர்களுடைய ஜெபத்தை குறித்து எழுதுகிறார் பாருங்க. 69ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை பகைக்கிறவர்களுக்கு விரோதமாக செய்கிற ஜெபம். அதன் பிறகு 70ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் ஜெபிக்கிறார்கள், தாமதியாமல் தங்கள் ஜெபங்களுக்கு தீவிரமாய் பதிலளிக்கும்படியாக இஸ்ரவேலர்கள் தேவனிடத்தில் பண்ணுகிற விண்ணப்பம். அதன் பிறகு 71ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக தேவனிடத்தில் பண்ணும் விண்ணப்பத்தின் தொடர்ச்சி. 70ஆம் அதிகாரமும் 71ஆம் அதிகாரமும் இஸ்ரவேலர்கள், தேவனே எவ்வளவு நாளாக நாங்கள் காத்திருக்க முடியும், சீக்கிரமாக வாரும் என்று அவங்க ஜெபம் பண்ணுகிறார்கள். 72ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் ஏசப்பா வந்து விட்டார், மேசியா வந்து விட்டார், ராஜாவாக வந்து விட்டார், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கடைசி நாளில் இந்த புதிய பூமியை அவர் ஆளுகை செய்கிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதி இதனுடன் தாவீதுடைய ஜெபம் முடிந்தது என்று கையொப்பம் போடுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த லிஸ்ட்டை நான் வீட்டுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க அந்த லிஸ்ட்டை கையில் வைத்துக்கொண்டு இந்த சங்கீதத்தை எல்லாத்தையும் நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. இதை நான் எல்லாவற்றையும் நான் செய்தியாக கொடுக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் முடிந்த வரைக்கும் முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் அதுலேருந்து செய்தியாக கொடுக்குறேன். ஆனால் நம்பிக்கை டிவியை பாருங்கள், நம்பிக்கை டிவியில் முழுவதுமாக கொடுப்பேன், சரிங்களா? ஆனால் சபைக்கு வந்து முக்கியமான நீங்கள் கேட்க வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக நான் செய்தியாக கொண்டு வருவேன். அதனால தான் பாருங்க, இந்த எல்லாமே தாவீதுடைய ஜெபம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு உலகத்தார் எல்லாமே இந்த 2ஆம் பாகம் வந்து முழுமையாக தாவீதுடைய ஜெபம், அவனுடைய சொந்த ஜெபம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கு அவனுக்கு சொந்த பிரச்சனைகளை குறித்து எழுதினது போல காணப்படும். ஆனால் தாவீதே அறியாமல் கடைசி நாளுக்குரிய எல்லா உபத்திரவங்களை குறித்தும், அந்த நாளுக்குரிய பொறுமையை குறித்தும், அதன் பிறகு கர்த்தரால் வருகிற ரட்சிப்பை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஹல்லேலூயா, இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அதனால நான் சொல்கிறேன், இன்றைக்கு நிஜமாகவே இது எல்லாமே இன்றைக்கு கடைசி நாளில் உங்களை ஆயத்தப்படுத்துகிற செய்தி. ஏன் இந்த கடைசி நாளில் கர்த்தர் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால்
என்னதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது எல்லாமே கடைசி காலத்தில் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பது தான் அர்த்தம். அதுக்காக நான் உனக்கு கொஞ்சம் மாசத்துல வந்துருவாரு, பின்னாடி இருக்க வாலிப பசங்களா ஒன்று முன்னாடி வந்து உட்காருங்க, பேசாதீங்க. சரி, அப்ப பாருங்க, கடைசி நாளில் நீங்க ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் இந்த ரட்சிப்பை கடைசி பரியந்தம் முடியும் மட்டும் காத்திருக்கிறவனே நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் நீங்க நிலைத்திருக்கணும். நடுவில் எங்கேயாவது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில் லைட்டா ஸ்லிப் ஆனா கூட என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. இவ்வளவு பயங்கரமான ஒரு எச்சரிப்பு இருக்கும் பொழுது கடைசி காலத்தில் அருமையான வாலிப பிள்ளைங்களே, நீங்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். நீங்கள் ஆனால் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஏசப்பா வருகையில் வெட்கப்பட்டு இந்த உலகத்தில் தான் நிற்கணும். அதனால தான் ஏசப்பா கடைசி நாட்களில் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு பகுதியை நான் எடுக்கிறேன், ஒரு அதிகாரத்தை தான் எடுக்க முடியும். ஆக்சுவலாக 3 அதிகாரத்தை எடுக்கலாம்னு நினைத்தேன், ஆனால் செய்தி ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது. ஆதலால் இன்றைக்கு ஒரே ஒரு அதிகாரம், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், எப்படி நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் இந்த காரியம் ஒரு லேதாக காணப்படுகிற, ஒரு லேசான காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் நிஜமாவே நான் சொல்கிறேன், இது எல்லாமே கடைசி காலத்தில் நம்ம யாவருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். எல்லா காரியத்திலையும் நம்ம உண்மையாக காணப்பட வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், நிறைய பேர் நினைக்கலாம், பிரதர் வேணும்ன்ட்டு இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கலாம் இன்னைக்கு. ஆனால் நிஜமாக நீங்களே பாருங்கள், நாங்கள் யாருமே வேணும்ன்ட்டு எடுக்கல. இது எல்லாமே அப்படியே சீக்வன்ஸில் தான் வந்துட்டுருக்கு. அப்படி தானே? நம்ம சங்கீதத்தை பார்த்து கொண்டே இருக்கோம், அது எல்லாமே சீக்வன்ஸில் தான் வருது. பைபிள் ஸ்டடியில் பாருங்கள், அந்த கொரிந்தியரில் எல்லாமே அப்படி சீக்வன்ஸில் தான் வருது. நாங்கள் யாருமே தீர்மானித்து சபைக்கு இப்படிப்பட்ட செய்தி நாங்கள் கொடுக்கறதுக்காக உட்கார்ந்து மெனக்கெட்டு எடுக்கிறது கிடையாது. அது வருகிற அந்த வேளையில் அழகாக கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆதலால் இது சபைக்காக ஏசப்பா பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களா? ஆமென். சரி, அதனால நான் பாருங்க, நாம 47ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 42லேருந்து 47 வரைக்கும் நம்ம ஏற்கனவே 48 வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். 48ஆம் அதிகாரத்தில் தான் அவர் கடைசியில் ஆளுகை செய்கிறதை குறித்து எழுதி விட்டு, இங்க பாருங்க, இன்னைக்கு சபைக்கு பேசுகிறது போல இன்னைக்கு நான் உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன். சபையின் பிள்ளைகளே எல்லாருமே காது கொடுத்து கேளுங்கப்பா. யாருமே செவி திறன் இல்லாதபடி இருக்காதீங்க, கடினம் உள்ளவர்களாக இருக்காதீங்க, தூங்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, சொப்பனம் கண்டு கொண்டிருக்காதீங்க என்று சொல்லுகிறபடியே சங்கீதம் 49ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தாவீது அதே தான் சொல்லுகிறார். வாசிங்க பிரதர். ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். ஜனங்களே அப்படியே கூட வாசிக்கணும். சரி, தொண்டை சரியில்லையா உங்களுக்கு? சரி, இங்க பாருங்க என்ன எப்படி பேசுகிறார்னா, யோ ஜனங்களே எல்லாருமே இதை கேளுங்கப்பா. பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்க, கவனமாக கேளுங்க. நான் சொல்ற அதே காரியத்தை தாவீது சொல்கிறார். ஏன்னா உங்களை ஆயத்தப்படுத்த போகிறார். இந்த வருகைக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அங்க சொல்ல போகிறார். அதுதான் சொல்கிறார். அதன் பிறகு இது எப்படி என்றால், ஊர்ல கொட்டடிச்சுட்டு வருவாங்க தெரியுமா? இதன்படியாக ஊராருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்றது என்னவென்றால் டப்ப 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 அடிப்பாங்களே, அந்த மாதிரி தான் இங்க சொல்லுகிறார் தாவீது. ஏகமாய் செவி கொடுங்கள், என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என்னதென்றால் இங்க பார்ப்பா, நான் சும்மா எல்லாம் கிடையாது. என் வாய் ஞானத்தை பேசும், என்னுடைய இருதயம் உணர்வை தியானிக்கும். ஒரு ஊழியக்காரனாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் செவியை ஊமைகளுக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். ஏனென்றால் தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் ஊமையான தீர்க்க தரிசனங்கள். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தாவீதின் திறவுகொள்ளும் பெரிய தீர்க்க தரிசனம், மகிமையான தீர்க்க தரிசனம், ஆனா ஊமையாக எழுதப்பட்டது. அப்படித்தானே? இப்படிப்பட்ட ஊமைகளான மறைப்பொருள்களை
நான் வந்து ரொம்ப ஜாலியா பாட்டு பாடுற மாதிரி என் வீணையில நான் வாசித்துட்டு உங்களுக்கு பாடிட்டு போயிருவேன். ஆனா நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றார். புரிகிறதா இல்லையா? அவர் என்ன சொல்லுகிறான்னு சொல்றார். நான் வந்து மகத்துவமான ரகசியங்கள் யாவற்றையும் நீங்க நான் ஜாலியா உங்ககிட்ட பேசுறேன்ல, அதே மாதிரி நான் ஜாலியா பேசிட்டு போயிருவேன். ஆனால் சபையின் பிள்ளைகளே, காதை திறந்து செவி கொடுங்க, ஏகமாய் நீங்கள் செவி கொடுங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். என்னது? ஆமென். சரி, அதன்படியாக இன்னைக்கு நிச்சயமாகவே அதனால் தான் சொல்கிறேன். சங்கீதம் 95 தாவீதே சொல்கிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்திரத்தில் கோபம் முட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் பாருங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்டு என்ன ஆக போகுது, உலகம் அதே மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் மாற போகிறதில்லை என்று கடினப்படுத்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தான் தாவீது சொல்கிறார், நீங்கள் வந்து யாரும் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், நாளைக்கு கேட்கணும்னு கிடையாது. பசங்களா பேசக்கூடாது, அவங்களை பிரித்து விடுங்க. அந்த பசங்க எப்போ பார்த்தாலும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், எப்பின்னும் ஆபேல் போய், ஆமாம், 2 பேரும் எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க. சரி, அப்போ பாருங்க, இப்போ சொல்கிற காரியம், அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. நீங்கள் என்ன செய்யணுமா? உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்று நீங்கள் செவி கொடுக்க வேண்டுமா? நீங்க கேட்கிற சபையின் பிள்ளைகளை செவி கொடுப்பீங்களா இல்லையா? நல்ல கரங்களை உயர்த்தி ஏசப்பாக்கு தெரிகிற மாதிரி சொல்லுங்க. ஆமென். சரி, ஏனென்றால் பாருங்க, இன்னைக்கு நிச்சயமாகவே வந்து நான் ஏற்கனவே பிரசங்கித்ததுபடியாக நம்ம உபத்திரவ காலத்தில் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆமோஸ் 5:18 படியாக கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? அப்படி என்றால் இந்த 7 வருஷம் உபத்திர காலத்திற்கும் உங்களுக்கும், உண்மையாக நீதிமானாக வாழ்கிற உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் அங்க பாருங்க, இதே துணியில தான் பாருங்க 5ஆம் வசனத்தை தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 49:5 பாருங்க, என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ள தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டிய. ஆமென். இங்க பாருங்க, நல்ல கவனமாக நீங்க கவனிக்க வேண்டும். இங்க தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கிற வேளையில் இவ்வளவு பிரச்சனை ஏற்கனவே என்னை சுற்றி இருக்கிறேப்பா, இவ்வளவு பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நான் வரப்போகிற 7 வருஷம் தீங்கு நாட்களுக்கு நான் என்னத்திற்காக நான் பயப்பட வேண்டும்? அது எப்படி சொல்கிறார் என்றால், எல்லாம் பிரச்சனைகளும் இப்பொழுதுதான், அந்த 7 வருஷம் தீங்கு நாட்களும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய நாளுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது துன்மார்க்கர்களை அழிப்பதற்காக. ஏனென்றால் பாருங்க, ஏசாயா 19:13-9 சொல்கிறார், அந்த நாள் எதற்கு என்றால், நானே வாசிக்கிறேன், அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிரம் கோபமுமாய் வருகிறதாம். செப்பேனியா 1:14-17 சொல்கிறது, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்து இருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரத்து வருகிறது, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால். அப்படி என்றால் கர்த்தருடைய நாள் முழுவதுமாக அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு மாத்திரமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாங்க சங்கீதம் 49:5. அப்ப அங்கதான் தாவீது சொல்கிறார், தீங்கு நாட்களுக்கு நான் ஏன்பா பயப்படணும்? அதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு சபையின் பிள்ளைங்களே, நான் உங்ககிட்ட அதே தான் கேட்கிறேன், நீங்க ஏன் தீங்கு நாட்களுக்கு நீங்க பயப்படணும்? இன்னைக்கு நிறைய சபைகள் வந்து 7 வருஷம் உபத்திரவ காலத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சபையை. இன்னைக்கு நானும் அவங்களுக்கு பார்த்து இதான் நான் கேட்கிறேன், நீங்க 7 வருஷம் உபத்திரவ காலத்திற்கு நீங்க ஏன்பா பயப்படணும்? அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. ஏனென்றால்
என்னை தொடர்கிற அக்கிரமமும் தீங்கும் இன்றைக்கே என்னை சூழ்ந்திருக்கிறதே. ஹல்லேலூயா. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அப்படி என்றால் அவர் சொல்கிறது எல்லாம் ஊமையாக தான் சொல்கிறார். இது எல்லாமே பாருங்க ரகசியம். ஏனென்றால் இந்த சீக்வன்ஸை நீங்க பிடித்து கொண்டால்தான் இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் பாருங்க, தாவீது கண்டிப்பாக என்ன சொல்கிறார்? நமக்கும் அந்த 7 வருஷ உபத்திரவ நாட்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையாக நீங்க இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மணவாளனை 7 வருஷ உபத்திரவ நாளுக்கு முன்பதாகவே சந்தித்து விடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது கூட நிறைய பேர் ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆயத்தமாக இருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. இல்லைன்னா ஏசப்பா என்னை தான் அடிப்பார். என்னுடைய வேலையும் அப்பாவுடைய வேலையும் என்னது? உங்களை ஆயத்தப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. உங்களுக்கு மசாஜ் பண்ணுறதும் உங்களுக்கு இனிமையான காரியங்களை பேசுறது எங்கள் வேலை கிடையாது. உங்களை கண்டித்து உணர்த்தி உங்களை சிட்சித்து உங்களை வழி நடத்தி உங்களை கர்த்தருடைய நாளுக்கு கரை திரையில்லாத சபையாக ஆயத்தப்படுத்துகிறது தான் எங்களுடைய வேலை. இதை தவிர்த்து வேற எந்த வேலையும் எங்களை செய்ய சொல்லாதீங்க. பிடிக்கவில்லை என்றால் வராதிங்க. ஓப்பனாகவே சொல்லிடுறேன். சரி, அதன்படியா நான் சொல்றேன். இன்னைக்கு நிஜமாகவே யார் அப்படி என்றால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்படிதானே? நம்ம அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திற்கு பயப்பட வேண்டியதல்ல. அப்படி என்றால் யார் இந்த 7 வருஷ உபத்திரவுக்கு பயப்பட வேண்டும் என்பதையும் தாவீது அழகாக எழுதியிருக்கிறார். இங்க பாருங்க, 49ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். 50ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கர்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு 49ஆம் அதிகாரத்தில் இதை தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்க போறேன். இந்த 49ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களை பார்த்துதான் அவர் எச்சரிக்கிறார். என்னத்தை குறித்து எச்சரிக்கிறார் என்றால், யார் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள், யார் அந்த 7 வருஷ உபத்திரத்திற்கு பயப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற செல்வாக்கு நிறைந்த ஐஸ்வர்யவானை குறித்து பேசுகிறார். உலகத்தின் ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொண்டு செல்வந்தனாக வாழ்கிற ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறார். அதான் சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 49:6-9 வாசிங்க பிரதர். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஆமாம், இங்க பாருங்க தாவீது சொல்லுகிற காரியம், தங்கள் செல்வத்தை நம்பி 6ஆம் வசனம், தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது, இங்கேயும் பாருங்க ஒரு அருமையான தீர்க்கதரிசனத்தை அங்க வைத்திருக்கிறார். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது பணத்தை செலுத்தியோ தங்கத்தை செலுத்தியோ வெள்ளி பொன்களை செலுத்தியோ அவனை மீட்டு கொள்ள முடியாது. அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு அவன் கொடுக்கிறதுக்கு முயற்சி கூட செய்யக்கூடாதாம். ஏனென்றால் அவர்களுடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் இந்த ஆத்ம ரட்சிப்பை ஏற்கனவே ஒருத்தர் பணம் செலுத்தி உங்களை மீட்டு விட்டார். 30 வெள்ளி காசுக்கு யாரை விட்டார்கள்? ஏசப்பாவை விட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இதைதான் அவங்க சொல்லுகிறார். என்னதென்றால், ஒரு பணக்காரன் யாராவது இன்னொருடைய சகோதரனுடைய ரட்சிப்பை பணத்தை கொடுத்து வாங்கிட முடியும் என்று நினைத்து விடவே கூடாது. இன்னைக்கு நிஜமாக நிறைய போதகர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணக்கார போதகர்கள் சபையின் பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து வரவழைத்து சபையில நிரப்புறாங்க. இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து நிரப்புறாங்க.
ஆனால் அவங்க கொடுக்கிற பணத்து நிமித்தமாகவும் சாப்பாடு நிமித்தமாகவும் அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வராது. நான் சொல்றது உண்மைதானே? ரட்சிப்பு வராது. அது மாத்திரம் கிடையாது, துணிகரமாக அவனை மீட்பதற்காக நீங்க தேவனிடத்திலே ஒரு பங்கு காணிக்கையை கொடுத்து அவனை மீட்க நீங்க செய்யக்கூடாது. பெரிய அபத்தமாக மாறிடும். அதனால்தான் பாருங்க, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு மீட்பு பொருளை கர்த்தர் செலவழித்து விட்டார். ஓசியா 13:14 வாசிங்க பிரதர். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமென். பாருங்க, ஏசப்பா அங்க பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், நான் கண்டிப்பாக பாதாளத்தின் வல்லமைக்கு இருந்து அவங்களை நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னார். இதை எப்படி செய்தார்? பிதாவாகிய தேவன் இதை எப்படி செய்தார்? 1 தீமோத்தேயு 2:5-6 வாசிங்க பிரதர். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லோரையும் மீட்கும். இங்க பாருங்க, எல்லோரையும் மீட்கும் பொருளாக. இங்க பாருங்க, யார் மீட்கும் பொருள்? நானே இன்னைக்கு தான் இந்த வசனத்தை நிஜமா பார்த்தேன். எல்லாரையும் மீட்கும் கர்த்தராக கிடையாது, எல்லாரையும் மீட்கும் ஒரு தேவனாக கிடையாது, எல்லாரையும் மீட்கும் ஒரு மனுஷகுமாரன் என்று எழுதப்படல, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே. நான் ஏற்கனவே பைபிள் ஸ்டடி வந்தவங்களுக்குலாம் தெரியும், மனுஷனாகிய கிறிஸ்துனா the man Jesus Christ, the Lord Jesus Christ கிடையாது, the Son of God Jesus Christ கிடையாது. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரேனா சரீரமாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவரே. அவர்தான் மத்தியஸ்தர். என்னது அந்த சரீரம்? அந்த சரீரத்தின்படியாக தான் சிலுவையில் தொங்கினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். ரத்தத்தை சிந்தினபடினால் உங்களை மீட்டு கொண்டார். எப்படி மீட்டு கொண்டார்? உங்களை மீட்கும்படியாக ஒரு மீட்கும் பொருளை ஏற்கனவே அவர் செலுத்தி விட்டபடியினால் இன்றைக்கு எந்த பணக்காரனும் எந்த செல்வாந்தரனும் ஏசாப்பா கிட்ட நிறைய காணிக்கை கொடுத்தோ, தசம பாகம் கொடுத்தோ, இல்லைன்னா பொருத்தனை காணிக்கை கொடுத்தோ தங்களையும் ரட்சிக்க முடியாது, தங்கள் குடும்பங்களையும் ரட்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லிக்கிறது புரிகிறதா இல்லையா? ஹல்லேலூயா. இதனால் தான் பாருங்க எழுதப்பட்ட வார்த்தை மத்தேயு 20:28 வாசிங்க பிரதர். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய. பாருங்க, மனுஷகுமாரன் அந்த மனுஷனாகிய கிறிஸ்து எல்லாம் சரீரத்தை குறித்து தான் பேசுகிறார். இதுதான் தெய்வ பக்திக்குரிய ரகசியம். இதுதான் அநேகரால புரிந்து கொள்ள முடியல. அவர் சொல்கிறார் பாருங்க, ஊழியம் செய்ய வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்படி என்றால் உங்களை மீட்கும்படியாக ஒரு சரீரத்தை தெரிந்து கொண்டு அவருடைய ஜீவனை கொடுத்து ஏற்கனவே அவர் பேமெண்டை செலுத்தி விட்டார். ஏற்கனவே பேமெண்டை செலுத்தி விட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் பேமெண்ட்டை கொடுக்கலாமா? கொடுக்க முடியுமா? கேட்கிற முடியுமா முடியாதா? வாய் திறந்து சொல்லுங்க, முடியுமா முடியாதா? முடியாது. அதனால்தான் பாருங்க அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு பணத்தின் நிமித்தமாகவோ, காணிக்கை அதிகமாக கொடுக்கிறது நிமித்தமாகவோ, தசமபாகம் அதிகமாக கொடுக்கிறது நிமித்தமாகவோ, பொருத்தனை பண்ணியோ, இல்லை என்றால் வெள்ளி பொன் எது வேணாலும் கொடுத்து விட்டு நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணிடலாம், அழித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் முட்டாள். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், மற்ற இடத்துலாம் அதான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எடைக்கு தங்கத்தை வைத்து அவங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க கிறிஸ்தவத்தில் அது முடியவே முடியாது. ஏனென்றால்
உங்களை மீட்கும்படியாக ஏற்கனவே ஒரு மீட்பு பொருளை அவர் கொடுத்து விட்டார், செலவழித்து விட்டார். ஏனென்றால் இங்க பாருங்க, அதனால தான் பாருங்க அந்த சங்கீதம் 49:8 தான், அதனால தான் தாவீது சொல்கிறார் பாருங்க, எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. எச்சரிப்போடு சொல்கிறார். இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு நிஜமாகவே நிறைய சபையில் இப்படிப்பட்ட போதகர்கள்லாம் பிள்ளைகளை தவறுதலாக வழி நடத்துகிறார்கள். எங்களுக்கே தெரிஞ்ச காரியம், ஒரு சகோதரன் ஏதோ ஒரு பாவத்தை செய்து ஒரு போதகர்கிட்ட அவர் சொன்னாராம். அவர் உடனடியாக என்ன சொன்னார்னா, பிரதர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருத்தனை காணிக்க நீங்கள் செலுத்துங்க, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். சொல்கிறது உண்மை. இங்கே நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பக்கத்தில் இருக்கிற சபையில் நடந்ததுதான் ஒரு காரியம். ஏனென்றால் பாருங்க, இன்னைக்கு அநேகர் அப்படியே தவறு. இன்னொரு கூட்டம் ஜனங்கள் விசுவாச பிள்ளைகள் என்ன பண்ணுறார்கள் என்றால், சரி நம்ம தொழிலை நம்ம ஏமாத்துறோம், நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறோம், நம்ம மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம பாவத்தை செய்கிறோம். ஆனால் பரவாயில்ல, என் தொழிலில் நான் ஏமாற்றி 1 லட்சம் எனக்கு கிடச்சிச்சுன்னா, நான் ஒரு 50,000 ரூபாய் நான் அதுலேருந்து காணிக்க நான் கொடுத்துட்டேன்னா ஏசாப்பா பார்க்காம போயிடுவார். இன்னைக்கு எத்தனை விசுவாச பிள்ளைகள் மத்தியில் இந்த மைண்ட் செட் இருக்குது தெரியுமா? நம்ம சபையின் பிள்ளைங்க கிட்ட கிடையாதுன்னு நினைக்கிறேன். 100% யாருக்காவது இருக்கா அந்த மாதிரிலாம்? இல்லைல்ல. ஏன்னா நாங்கள் அப்படி உங்களுக்கு போதிக்கல. ஏன்னா மற்ற சபையில் காணிக்க வாங்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் மறைமுகமாக போதிக்கிறார்கள். அதான் நான் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் பாருங்க, 1 லட்ச ரூபாய் நான் ஏமாற்றி சம்பாதிச்சிட்டேன், அதில் ஒரு 50,000 ரூபாய் நான் சபைக்கோ ஏசப்பாக்கோ தசமபாக குமாக கொடுத்தேன்னா என்னுடைய பாவங்கள்லாம் அழிந்து போயிடும், ஏசப்பா கொஞ்சம் கருணை காட்டுவார், கொஞ்சம் கிருபையாக இருப்பார் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிறனால தான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய சபையில் கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது. ஏன் அவ்வளோ பணம்? ஏன் அப்படி கொடுக்குறாங்க? ஏன்னா எனக்கு தெரியும், நாங்கள் சிஎஸ்ஐ சபையில் வளர்ந்தவர்கள். எங்கள் சிஎஸ்ஐ சபையில் வளர்ந்த அநேகருடைய மைண்ட் செட் இப்படி தானே இருக்கும். பெரிய பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, கொள்ளடிப்பாங்க, சூறையாடுவாங்க, பெரிய காணிக்கை கொடுப்பாங்க. நான் சொல்கிற சின்ன காணிக்கலாம் இல்லைப்பா, சபைக்கு ஏலம் விடுறதுக்காக மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுப்பாங்க, பெரிய நிலம்லாம் கொடுப்பாங்க, பட்டா கொடுப்பாங்க, நிலப்பட்டாலாம் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, சபையில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்துவாங்க. அங்கே ஏலம் விட்டு இந்த பென்ஸ் 1 கோடின்னா அதை பெருமையாக இன்னொரு திருடன், இன்னொரு தப்பாக சம்பாதிக்கிறவன் 2 கோடிக்கு எடுப்பான். 1 கோடி பென்ஸ் எவ்வளோக்கு எடுப்பான்? 2 கோடிக்கு எடுத்தானா ஆமாம் அவன் நீங்கிறோன்னு அவன் நினைக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? சிஎஸ்ஐ சபையில் ஆர்சி சபையில் வளர்ந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியுமா இல்லையா? தெரியும் தானே? இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிஜமாகவே நீங்கள் கொடுக்கிற காணிக்கையும், நிஜமாக எந்த போதகனே அதை கொடுக்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டான், சரிங்களா? ஏன்னா காணிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது பிரசங்கம் பண்ணுவாங்களா? ஆனால் எனக்கு காணிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, கத்தருக்குரியதை கத்தர் கொடுங்க. நீங்கள் உங்களுடைய பாவத்தை, அதான் உங்கள் மென்டாலிட்டி மாறணும். நீங்கள் கத்தருக்கென்று நீங்கள் கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும், கத்தருக்கென்று கொடுக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு கத்தர் கிருபையாய் இருப்பார் என்று நினைத்து நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால், நீங்கள் கொடுக்கிற தசம பாகத்திற்கும் காணிக்கைக்கும் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அது கணக்கிலேயே வராது, ஏசப்பா கணக்கிலேயே வராது. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க 1 பேதுரு 1:18-19 வாசிங்க பிரதர். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தியினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பாவத்தை மன்னிக்கிறது என்னது? காணிக்கை கிடையாது, தசம பாகம் கிடையாது, பொருத்தனை காணிக்கை கிடையாது, உங்க கொள்ளையடித்த பணத்துல பாதி பங்கு கிடையாது. இது என்னன்னா, கொள்ளையடித்த வேணும்
எவனோ ஒரு அரசியல்வாதியும் பங்கு போடுற மாதிரி ஒரு காரியம். நான் கொள்ளடிக்கிறத நீ வெளியே காட்டாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு 50% தரேங்கிற மாதிரி ஏசப்பா கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன நிலைமை உங்களுக்கு உண்டாகும் நினைத்து பாருங்க. உங்கள் ஆத்மா காப்பாற்றப்படுமா? சொல்கிறேன், உங்கள் ஆத்மா காப்பாற்றப்படுமா? சொல்லுங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிஜமாகவே நீங்கள் 99% நல்லவர்களாக இருந்தும் 1% இப்படி ஒரு தாறுமாறான ஒரு ஆவியின்படியாக நீங்கள் ஏசப்பாவுடைய நாமத்திற்கு நீங்கள் துஷ்பிரோஜனம் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மா தான் நஷ்டமாகும். ஏனென்றால் ஏசப்பா பாருங்க 10 கன்னிகைகளை தான் கொண்டு போகிறதற்காக வந்தார். அதில் 5 பேர் தான் கொண்டு போனார். கன்னிகைகள்னா யாரு? 99% பரிசுத்தமா? இல்லை. கன்னிகைகள்னா யாரு? 100% பரிசுத்தம். இந்த 100% பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரியும் 100% பரிசுத்தமாக இருக்க முடியாது. எங்க பார்த்தாலும் இச்சை, எங்க தொட்டாலும் பாவம், எங்க நடந்தாலும் துன்மார்க்கம். நடக்க முடியாதான், ஆனா முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருக்குள்ளாக அடங்கி காத்திருந்து என்ன செய்ய வேண்டும்? நம்ம என் கண்கள் தீங்கை காணாது, என் காதுகள் எந்த பொய்யும் கேட்காது, என் கைகள் எந்த விதமான திருட்டுத்தனத்தையும் செய்யாது என்று நீங்க பொருத்தனையோடு இந்த உலகத்துல எவ்வளவு இச்சைகள் உங்களை மேற்கொண்டாலும் அந்த இச்சைகளுக்கு நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக முயற்சி செய்ய வேண்டும்? 100% பரிசுத்தத்திற்காக. இது நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டம். ஆனா முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் இருந்தால்தான் உங்களுக்கு கஷ்டம், பிரச்சனை. முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். அதனால தான் ஞானியாகிய சாலமன் சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:4 சொல்கிறார் பாருங்க. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கோபாக்கினை நாள் என்னது? ஏசப்பாவுடைய நாள், 7 வருஷம் உபத்திரவத்தின் நாள். இந்த கோபாக்கினை நாளில் உங்களுடைய பணம், பொன், செல்வாக்கு எதுவுமே உதவாதாம். எது உதவுமாம்? தேவ நீதியோ உங்களை மரணத்திற்கு தப்புவிக்குமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அருமையான சபையின் பிள்ளைகளே, ஒருவேளை நானும் யோசித்தேன், இந்த மாதிரி செய்திலாம் நல்ல ஒரு பணக்கார சபை கொடுத்தா நல்லா எஃபெக்டா இருக்கும்னு நினைத்தேன். நிஜமாவே ஒரு பணக்கார சபைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி தான் இது. ஆனால் இதுலயும் ஒரு ஜாக்கிரதையான ஒரு காரியம், ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்ட வேண்டும். அதற்காக தான் இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம சபையிலேயே அநேக பிள்ளைகள் நல்ல ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள்லாம் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், எல்லாமே சரியாக தான் இருக்கிறது. ஆனாலும் ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அது எப்படி என்றால், ஏசப்பா பாருங்க லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊமையான ஒரு கதையை சொல்கிறார். 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். நான் சுருக்கமாக சொல்லி விடுகிறேன். ஒரு நல்ல பணக்காரன் ஒரு நல்ல நிலத்தை வைத்திருந்தானா. அந்த நிலத்தில் பாருங்க அநேக தானியங்கள் வளர்ந்தது. அதன் பிறகு அவன் என்ன பண்ணானா, ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. என்னடா நிறைய தானியங்கள் வந்துச்சு, என் தானியங்களை சேர்த்து வைக்கிற இடம் இல்லையே. இன்னைக்கு பாருங்க, இது நான் காணிக்கை குறித்தும் இது பற்றியும் பேசல, இது சாதாரண ஒரு செல்வாக்கை குறித்து தான் பேசுகிறேன். நீங்களும் நல்ல வேலையில் இருப்பீங்க, நல்ல தொழில் செய்து கொண்டிருப்பீங்க, ஒரு நல்ல வருமானம் இருக்கலாம், இல்லைன்னா வரப்போகிற நாளில் கர்த்தர் நல்ல வருமானத்தை கொடுக்கலாம். கொடுக்கலாம் கிடையாது, கொடுப்பார்னு விசுவாசிப்போம். ஆமென். ஆனால் இங்க தான் பாருங்க ஒரு ஆபத்து இருக்கிறது. பிள்ளைகளை கவனமாக கேளுங்க, எல்லாருமே கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இது உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற ஒரு ஆபத்து. நல்லது தானே, நல்ல ஒரு பணக்காரன் நல்ல ஒரு நிலத்தை வச்சிருக்கிறான், நல்ல உழைத்திருப்பான், விதையை போட்டிருப்பான், நல்ல கனிகள் வந்தது, அப்போ அந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? அப்படிதானே? ஆமென். அது மாத்திரமில்ல, உடனே எங்க சொல்கிறார் பாருங்க,
நான் அப்போ என்னப்பா செய்வேன் என்று சொன்ன பிறகு நான் என்ன பண்ணுறேன், என் களஞ்சியங்கள் எல்லாத்தையும் இடித்து, அதான் என்னுடைய கோடவுன் எல்லாத்தையும் இடித்து நான் அதை பெருசாக கட்டிட்டு நான் இருக்கிற விளைந்த தானியங்களையும் என் பொருள்களையும் அங்கே நான் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி அவனுக்கு என்று ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டி விட்டு அவன் தானியங்கள் பொருள்கள் எல்லாவற்றையும் அதில் சேர்த்து விட்டானா. இது வரைக்கும் ஓகே தான், இது எல்லாருமே செய்கிற காரியம் தானே. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஏனென்றால் பாருங்க, இது ஒரு பணக்கார சபைக்கு கொடுக்குற செய்தி மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்குற செய்தி இது. சரி, என்ன ஆபத்து என்றால் அங்கே ஏசப்பாவே சொல்கிறார் பாருங்க, லூக்கா 12:19 நானே வாசிக்கிறேன். பின்பு அவனுடைய சிந்தனை பாருங்க, இங்க நல்லா இங்க ஸ்கிரீனை பாருங்க, அவனுடைய சிந்தனை எப்படி மாறுகிறது பாருங்க. ஆத்மாவே, அவன் யார்கிட்ட பேசுறான்? அவன் சொந்த ஆத்மா கிட்ட பேசுறான். ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, நல்ல பணம் இருக்கு, 50 கோடி 100 கோடி வச்சிருக்கிற, நீ உன் பிள்ளைங்களெல்லாம் நல்லா உட்காந்து சாப்பிடலாம். யார்கிட்ட பேசுறா? அவன் சொந்த ஆத்மா கிட்ட பேசுறான். ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கும் அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன பண்ணு, நல்ல இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். புரிந்து கொள்ளுங்க, எங்க சிந்தித்து சொல்லிக் கொண்டானா? தனக்குள்ளே தன் ஆத்மாவை பார்த்து சொல்லிக் கொண்டானா. இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஏனென்றால் உங்கள் ஆத்மா உங்களிடத்தில் பொய்யை பேசும். நான் சொல்றது புரியலையா? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இருந்தனா உங்கள் ஆத்மா அது உங்களிடத்தில் பேசும் பொழுது பொய்களை பேசும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்கள் ஆத்மா என்ன தெரியுமா சொல்லும்? உனக்கு தானப்பா நிறைய பணம் இருக்கு, நீ சேஃப், நீ உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ பத்திரமாக தான் இருக்கப்பா என்று போய் சொல்லும். நான் சொல்ற கரெக்டா இல்லையா? உன் ஆத்மா என்ன தெரியுமா சொல்லும்? உலகம் முழுசும் ரெசெஷன் இருந்தாலும் டிமானிட்டைசேஷன் இருந்தாலும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, உனக்கு அநேக செல்வங்கள் இருக்கு, நீ பாதுகாப்பா தான் இருக்கிற, யூ ஆர் சேஃப் என்று சொல்லும். நான் சொல்ற கரெக்ட் தானே? ஏன்னா நீங்க உங்க ஆத்மா கிட்ட என்ன சொன்னீங்க? நல்லா இருக்குப்பா, எல்லாத்தையும் கத்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், நீ கடைசி நாள் வரைக்கும் உண்டு பூசித்து அதனால மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக எல்லாமே நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னனால உன் ஆத்மா இதை திரும்பியும் சொல்லும். அதன் பிறகு உங்க ஆத்மா என்ன சொல்லும்னா, உலகத்தில் என்ன கொலை நோய்கள் வந்தாலும் என்ன பேரழிவு வந்தாலும் நீ சேஃப்பா, உனக்கு நல்ல வீடு இருக்கு, நீ நினைச்சனா இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம், இல்லைன்னா வேற எங்க ஒரு இடத்துல யாருமே பக்கத்தில் இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு கோவிட் வந்தா கூட யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நீ சந்தோஷமா வாழலாம் என்று போய் சொல்லு. உன் பணத்தையும் இன்சூரன்ஸையும் நம்ப வைக்கும். அது மாத்திரம் இல்ல, உன் ஆத்மா இன்னொரு பொய்யும் சொல்லும். நீ நிறைய சேர்த்து வச்சிருக்கப்படினால உன் குழந்தை குட்டி எல்லாம் சேஃப்பா, உன் பேர பிள்ளைங்க எல்லாம் சேஃப்பா என்று சொல்லி உங்களையே ஏமாற்றி விடும். இதுதான் பெரிய ஆபத்து. அப்போ இந்த வசனத்தை திரும்பி காட்டுங்கம்மா, லூக்கா 12 அந்த இருக்குல்ல பாருங்க. அப்போ உங்க ஆத்மா இடத்துல போய் எல்லாமே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இருன்ற நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஆத்மா மறுபடியும் உங்ககிட்ட எப்படி பேசும்? நீங்க நல்லா இருப்ப, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ சேஃப் என்று சொல்லி உங்களை திசை மாற்றி விடும். உங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை உண்டாக்கப்படும், ஒரு வஞ்சனைக்குள்ளாக நீங்க கடந்து வந்து விடுவீங்க. அதனால்தான் பாருங்க, ஏசாப்பாவே சொல்கிறார், இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவன். இன்றைக்கு அநேக பிள்ளைங்கள் இப்படி இருக்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்க ஆயத்தமானோம். இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன்?
இதெல்லாமே கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாகும்படி தாவீது கொடுக்கிற தீர்க்க தரிசனங்கள். அப்ப இங்க பாருங்க, ஏசப்பா சொல்கிறார் லூக்கா 12:20 21 தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலேயே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நீ உன் ஆத்மா கிட்ட பேசுறியே, உன் ஆத்மாவும் உன்கிட்ட பேசுகிறது. ஒரே செகண்ட்ல நீனும் ஆத்மாவையும் நான் நினைச்சேன்னா நைட்டோட நைட்டா நான் தூக்கிட்டு போயிடுவேன். நீ என்ன பண்ண முடியும்? ஏன்னா உன் பணம் உன்னை காப்பாற்றுமா, உன் செல்வாக்கு உன்னை காப்பாற்றுமா? சொல்லிட்டு தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் அருமையான சபையின் பிள்ளைகளே, உங்க சம்பளத்தை நம்பாதீங்க, உங்க வீடை நம்பாதீங்க, உங்க கார், பங்களா, நிலம், இவளை யாவற்றின் மேலும் நீங்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கு, அதனால் நாளைக்கு என்ன வியாதி வந்தாலும் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் போய் நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் சரியாகி வருவேன் என்ற ஒரு பொய்யான நம்பிக்கை இருக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் இருக்கிறது நல்லது, ஆனால் அந்த இன்சூரன்ஸ் உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றாது. உங்க சரீரத்திற்கு வேணா கொஞ்சம் ரிப்பேர் வேக் பண்ணலாம், அப்படிதானே? இன்சூரன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? உங்க சரீரத்திற்கு கொஞ்சம் ரிப்பேர் வேலையை பண்ணி கொள்ளலாம் ஆஸ்பத்திரி கொண்டு போய். ஆனா உங்க ஆத்மாவை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அதனால தான் நீங்க பாருங்க, நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கு தெரியும், உலக பிரகாரமான எல்லாருமே இப்படி தான் நினைப்பாங்க. நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் இருந்தனா கொஞ்சம் ஒரு சமாதானம் இருந்த போல இருக்கும், அப்படி தானே? ஏன்னா நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது நம்மளுக்கு கையில் செலவு பண்ணுற காசு இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அதில் தான் மேன்மை பாராட்டக்கூடாது என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். நீ 1 கோடி வைத்திருக்கலாம், 100 கோடி வைத்திருக்கலாம், பல நாடுகளுக்கே சொந்தக்காரனாக இருக்கலாம், பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய அரசாங்க முத்தியத்தில் இருக்கலாம். இது யாவும் உன்னை வஞ்சித்து விடக்கூடாது. நீ நல்லா இருக்கிற, உனக்கு நாளைக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ நாளைக்கு நல்லா உண்டு பூசித்து நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். நினைச்ச நேரம் நீ ஃபாரின் டூர்லாம் போகலாம், நீ நல்லா பணத்தை இப்படி செலவு பண்ணலாம், நல்ல ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தானே நீங்கள் ஏமாற்றி விடக்கூடாது. நான் சொல்றது புரிகிறதா இல்லையா? இதை தான் ஏசப்பா அங்க சொல்லி கொடுக்கிறார். அதான் சொல்ற, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலேயே எடுத்துக்கொள்ளப்படும். அதனால தான் முதலாவதே ஏசப்பா வார்னிங் கொடுத்துட்டார். 12:15 வாசிங்க பிரதர். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, நான் சொல்றேன், அதுக்காக பொருள்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது உங்களுக்கு தேவையான பொருட்களை கர்த்தரே கொடுப்பார். ஆனால் அது மேல உங்க பிரியம் போயிடக்கூடாது, அது மேல உங்களுடைய நம்பிக்கை போயிடக்கூடாது, அதன் மேல உங்க விசுவாசம் போயிடக்கூடாது. அந்த பொருள் மேல உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் சாய்த்து உன் ஆத்மா நல்லதாக இருக்கும், ஏனென்றால் எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறபடினால எனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற ஒரு வஞ்சனைக்குள்ளாக நம்ம கடந்து வந்துடக்கூடாது. அங்கதான் சொல்றார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமாம், அது அவனுக்கு என்னது? அவனுக்கு அப்படி என்றால் என்னது அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? நித்திய ஜீவன். ஜீவன் அல்லனா வேதாமத்தில் என்ன அர்த்தம் என்றால் அது அவனே நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லாது. ஹல்லேலூயா. நான் தான் சொல்றேன், இனிமேல் உலகத்தில் இருக்கிற இந்த பாரத்தெல்லாம் தூக்கி போடுங்க. ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார், கோடிக்கணக்கான காசு கூட கொடுப்பார். ஆனால்
நீங்கள் அதை தேடி தேடி போய் சம்பாதிக்கிறது அவசியம் இல்லை என்று தான் நான் சொல்கிறேன். அது ஏசப்பாவே உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார். நீங்கள் சமாதானமாக வாழ்வதற்கு கொடுப்பார். அதன்படியாக உங்கள் விசுவாசம் முழுவதுமாக ஏசப்பா மேல் பற்றி இருப்பதற்குரிய ஒரு வாழ்க்கையை ஏசப்பாவே உங்களுக்கு தெரிந்து கொள்வார். ஆனால் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டீர்கள் என்றால், நீங்களே நான் எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படி கொள்ளையடிக்க வேண்டும், எப்படி மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டால், உன்னுடைய ஆத்மா உங்ககிட்ட போய் சொல்லும், நீ உன் ஆத்மா கிட்ட போய் சொல்வ, ரெண்டு பேருமே நஷ்டமாய் விடுவீர்கள். உங்க சரீரமும் ஆத்மாவும் நரகத்தில் எரிவதற்கு கர்த்தர் தள்ளி விடுவார். புரிகிறதா இல்லையா? இன்னைக்கு நிஜமாகவே அருமையான சபையின் பிள்ளைகளே, இன்னைக்கு நிஜமாகவே இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். சரி, ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்படி என்றால் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து காணிக்கை தசம பாகத்தெல்லாம் எதிர்பார்க்கிறார். ஆனால் அது கர்த்தருக்கென்று நீங்கள் மனமகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும். மனமகிழ்ச்சியாக கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். உங்கள் தசமபாகம் காணிக்கை எல்லாமே கொடுக்கிறபடினால் எனக்கு ஏசப்பா கொஞ்சம் கிருபையாக இருப்பார். நான் ஏசப்பாடைய ஊழியத்திற்காக நான் 1 லட்சம் கொடுத்துருக்குறேன், அதனால நியாயம் தீர்ப்பு நாளில் கொஞ்சம் ஏசப்பா எனக்கு கொஞ்சம் ஃபேவர் காட்டுவார், இப்படிலாம் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் ஃபூல், மதிக்கேடன். அது நடக்கவே நடக்காது. ஆனால் ஏசப்பா எதை விரும்புகிறார் என்றால், உங்ககிடத்துல இருந்து அவர் வெறுமனே காணிக்கை தசமபாகம் மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட பலிகள் மாத்திரமல்ல, உங்ககிட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் ஆவிக்குரிய பலிகளை எதிர்பார்க்கிறார். உண்மையாகவே இதை தான் நீங்கள் பலிகளாக செலுத்த வேண்டும். கடகடன்னு ஒரு 5 வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவது ஆவிக்குரிய பலிகள் என்னதென்றால், நீ கர்த்தரை நேசித்து அன்பு கூர்ந்து நீ பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இது முதலாவது ஆவிக்குரிய பலிகள். வாசிங்க மார்க் 12:13-33. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க. பாருங்க, இப்படி அன்பு கூறுகிறதே, தேவனிடத்திலும் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதே சர்வாங்க தகன முதிய பலிகளை பார்க்கிலும் மிக மிக முக்கியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் ஆவிக்குரிய பலிகள், உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய பலிகள் என்னது? இதுதான். உங்க சபையின் யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நீங்க எப்படி கர்த்தரை நேசிக்கிறீர்களோ அதே போல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நேசிக்கணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரரை நேசிக்கணும், உங்க குடும்பத்தாரை நேசிக்கணும். யாரிடத்திலையும் முகம் சுழிச்சு இருக்கக்கூடாது. ஆமென். இரண்டாவது ஆவிக்குரிய பலிகள், உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். லிவிங் சாக்ரிஃபைஸ். வாசிங்க. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இரண்டாவது என்னதை எதிர்பார்க்கிறார்? இரண்டாவது ஆவிக்குரிய பலிகள், உங்கள் சரீரங்களை கர்த்தரிடத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரியம், உங்களுடைய உதடுகளை திறந்து தேவன் அவங்களுக்காக செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் துதிக்க வேண்டும். எபிரேயர் 13:15 வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை. ஆமென். இன்னொரு பலி எங்க எதிர்பார்க்கிறார்? என்ன பலி? உதடுகளின் கனிகள். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்றால் கர்த்தர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற மூன்றாவது ஆவிக்குரிய பலிகள், ஆவிக்குரிய காணிக்கை என்னது? ஸ்தோத்திர பலி. இதெல்லாம் நீங்க செய்கிறீங்களா இல்லையா? நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க.
இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க கொடுக்கிற காணிக்கைக்கும் தசம பாகத்திற்கும் மேலாக இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான்காவது காரியம் எபிரேயர் அதே 13 அடுத்த வசனம் 16ஆம் வசனம். அன்றியும் நன்மை ஆமாம், நாலாவது காரியம் என்னதென்றால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது கர்த்தர் எதிர்பார்க்கிற நாலாவது ஆவிக்குரிய காணிக்கை, ஆவிக்குரிய பலிகள். வாசிங்க பிரதர். இப்போ தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென். கை தூக்க வேண்டாம், அது ஏசாபாக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தது ஐந்தாவது ஆவிக்குரிய பலிகள், ஐந்தாவது ஆவிக்குரிய காணிக்கை. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் உங்களுடைய காணிக்கைகள், கொடுக்கிற தசம பாகங்கள், நீங்க கொடுக்கிற காணிக்கைகள், கர்த்தருக்கென்று ஊழியத்திற்கு கொடுக்கிற பொருத்தனைகள், இது யாவும் வெறும் கடமைக்காக இருக்கக்கூடாது. உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார் என்ற ஒரு தவறான சிந்தனையின்படியாக இருக்கக்கூடாது. ஆனால் எவ்வளவு குறைவா இருந்தாலும் அந்த வயதான விதவை 2 காசுகளை எப்படி உற்சாகமாக போட்டு போனாலோ அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பலியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க பிரதர். அவனவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் நாங்க கட்டாயம் படுத்த போறதில்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுவேன். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு பேசினார் என்றால், கர்த்தர் உங்களோட என்ன பேசி எதை கொடுக்க நினைக்கிறாரோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற 5 ஆவிக்குரிய பலிகள், காணிக்கைகள். இந்த 5 திரும்பி சொல்லணுமா? இந்த 5 மறந்துட்டீங்களா? முதலாவது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அதான் மறந்துட்டீங்க. ஆமா, அன்பு கூர்வாய்க. 2வது சரீரம், சரீரத்தை பரிசுத்தமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது காரியம் உதடுகளின் சோஸ்திர பலி. 4வது காரியம் பிறருக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். 5வது காரியம் கொடுக்கிற காணிக்கையை பாவத்தை அது மன்னித்து விடும் என்று கொடுக்க கூடாது, கர்த்தருக்கென்று உற்சாகமாக எந்த ஒரு தீய சிந்தனையும் இல்லாமல் கொடுக்க வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமா அதனால தான் பாருங்க, தாவீது அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்து கடைசி காலத்தில் பாருங்க, இந்த மனதளவில் ஐஸ்வர்யத்தை கொண்டாடுகிற மனுஷனுக்கு தான் ஒரு பெரிய ஆபத்து உண்டு என்பதை தாவீது அறிந்து கொண்டுதான் முற்றிலுமாக இப்படிப்பட்ட மனதளவில் ஐஸ்வர்யத்தை கொண்டு என்ன வேணாலும் சாதித்து விடலாம், என்னத்தை வேணாலும் வாங்கி விடலாம், எதை வேண்டாலும் நாம் ரட்சித்து விடலாம் என்று நினைப்பது மதிக்கேடு. அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வர வேண்டும். புரிகிறதா இல்லையா? புரிகிறதா இல்லையா? சரி, நான் இன்னும் உங்களை அதிகமான வசனத்தெல்லாம் கொடுத்து நான் வாஸ்து இது பண்ண போறதில்ல. சரி, அந்த 49ஆம் அதிகாரத்தை மட்டும் முடிச்சிருவோம். 16லிருந்து 19 கடைசி வசனம் வாஸ்து முடிச்சு ஜெபித்துருவோம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் பாருங்க, அதான் சொல்கிறார், உங்களை தான் பார்த்து சொல்கிறார். ஒருத்தன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும், அவன் வீட்டுல நிறைய பணம் செல்வாக்குலாம் வந்து கார் பங்களாலாம் வந்த பிறகு நீ பயப்படாதே, நீங்க பாருங்க, நிறைய பேருக்கு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அப்படிதானே? உங்க ஃப்ரெண்டு இல்லைன்னா உங்க சகோதரன் இல்லைன்னா உங்க உடைய உறவினர்கள் எங்களோடு நல்ல பணக்காரன் ஆயிட்டேன்னா உங்களுக்கு என்ன வந்து விடும்? சே, அவனுக்கு அவ்வளோ ஆயிடுச்சே, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோமே என்று சொல்லி ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அங்கதான் அங்க தாவீது சொல்கிறார், நீ பயப்படாதே, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. ஆமா, அதன் பிறகு அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். ஆமென். அப்படி என்றால் என்றென்றைக்கும்
வெளிச்சத்தை காணாத, அப்படி என்றால் எங்க இருக்கிறாங்க? பாதாளத்தில் கிடக்கிற புறம்பான இருள். தன்னுடைய பிதாக்களோடு அவன் சேர்ந்து கொள்ளுவான். யார் சேர்ந்து கொள்வானா? ஐஸ்வர்யம். 18ஆம் வசனம், தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷன் அவனை புகழ்கிற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், இல்லை 2 காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. முதலாவது, நீங்கள் செல்வாக்கு ஐஸ்வர்யத்தை, நீங்கள் பணத்தை சேர்த்து வைத்து கொண்டு நீங்கள் அது நிமித்தமாக ரட்சிக்கப்படலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய மதிக்கேடனும். அதன் பிறகு நீங்கள் கொடுக்கிற காணிக்கை மூலமாகவும் தசமபாகம் மூலமாகவும் நான் நிறைய ஏசப்பா கிட்ட கொடுத்தேன்னா ஏசப்பா நியாயம் தீர்ப்பு நாளில் என்மேல் கிருபையாய் இருப்பார் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களை போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நான் சொல்ற கரெக்டு தானே? ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அப்ப தாவீது இந்த 49ஆம் அதிகாரத்தில் இதை மட்டுமே உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு போதித்து 50ஆம் வசனம் முழுவதுமாக துன்மார்க்கரை குறித்து பேச தொடங்கிறார். துன்மார்க்கர் ஏன் அழிந்து போவாங்க என்று அந்த காரியத்தை பற்றி பேச தொடங்கிட்டு அதன் பிறகு 51ஆம் அதிகாரத்தில் நீங்க நீதிமானாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் எப்படி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இது உங்களுடைய ஹோம்ஒர்க். எது ஹோம்ஒர்க் என்றால் 51ஆம் சங்கீதத்தை வீட்டில் நீங்கள் வாசித்து கொண்டு எப்படி தேவனிடத்தில் கிட்ட சேர்ந்து எப்படி நீங்கள் ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஆமீன். செய்வீங்களா? செய்வீங்களா? இனிமேல் யாராவது காணிக்கை தசம பாகம் போடும் பொழுது இதனை ரட்சிக்கும் என்று நினைப்பீங்களா? சொல்லுங்க, நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டீங்களா? சரி, எழுமினலுங்க. எல்லாருமே இந்த நேரத்தில் நம்ம கேட்ட வார்த்தையின்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற செய்திகள் அல்ல. நிஜமாவே நான் சொல்கிறேன், இது கர்த்தரே அவர் வரிசைப்படுத்தி சபைக்கு ஒரு செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிஜமாகவே நாம் பயப்பட வேண்டியது ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான். அது என்னதென்றால் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இந்த நாள் சமீபமாய் இருக்கும் பொழுது நாம் எவ்வளோ ஜாக்கிரதையோடு நம்மளுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எவ்வளவு பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தர் 100% பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் அல்லவா? இன்னைக்கு அந்த பரிசுத்தத்திற்காக முயற்சி செய்கிற பிள்ளைகளாக நீங்க மாறுவீங்களா? இன்னைக்கு உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நான் நாடுவேன், அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நான் ஓடுவேன். என் கண் இடதுபுறம் வலதுபுறம் பாராமல், ஏசப்பா நீர் எனக்காக தெரிந்து கொண்ட வழியை தெரிந்து கொண்டு நான் ஓடுவேன். ஏசப்பா உமால் வழி நடத்தப்படுவேன் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இன்னைக்கு நிஜமாகவே கொடுக்கப்படுகிற செய்திகள் இதை கடைபிடிப்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இதில் பழகினவர்களுக்கு அது எப்பொழுதுமே ஒரு ஜீவ விருட்சத்தை போல காணப்படும். இன்னைக்கு உண்மையான ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்க விருப்பப்படுகிற பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் இன்னைக்கு நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இன்றைக்கு இந்த உபத்திரவ காலத்தில் நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது, நான் மாட்டிவிடக்கூடாது. ஐயோ, அந்த நாள் மப்பு மந்திரகாரமுமாக இருக்குமே, அந்த நாள் கொடூரமான நாளாக இருக்குமே. ஏசப்பா அந்த நாளில் இருந்து என்னை காப்பாற்று, என் ஆத்மாவை விடுவியும் என்று உண்மையோடு ஜபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் யாவரும் இந்த நாளில் கொடுக்கப்படுகிற செய்திக்கு செவி கொடுங்க. இன்றைக்கே அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்திரத்தில் கோபம் முட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இதயத்தை கடினப்படுத்தாதீங்க, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றும், ஏசப்பா என் சிந்தனையை மாற்றும், ஏசப்பா என்னுடைய காணிக்கை விதங்களை மாற்றும், ஏசப்பா என்னுடைய பண சிந்தனைகளை மாற்றும், ஏசப்பா என்னுடைய சொத்து செல்வாக்கு இவைகளை யாவற்றையும் குறித்து நான் நினைக்கிற மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா எடுத்து எனக்கு உம்முடைய சிந்தனை மாத்திரம் தாரும் இயேசுவே. ஏசப்பா நான் இந்த நேரத்தில் முழுமையாக உம்முடைய பிள்ளைகளாக
மாறுவதற்கு ஆசைப்படுகிறோம் ஏசப்பா. நீர் மாற்றுவீர், எங்களை ஜனிப்பிப்பீர், உயிர்ப்பிப்பீர். கடைசி நாளில் கொடுக்கப்படுகிற சத்தியத்தின்படியாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீர் ஏசப்பா. நாங்கள் முற்றிலுமாக உமக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.